ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஒசூர் பூ மார்க்கெட்டு பாருங்கள் அக்கா கடை தான். இங்கே பாருங்கள் மாலை வச்சுருக்காங்க, குண்டுமல்லி மாலை வச்சுருக்காங்க. அக்கா ஒரு மாலை எவ்வளோங்கக்கா? 300 சொல்கிறாங்க பாருங்கள். இது சேலத்துலலாம் இந்த மாதிரி கட்ட மாட்டேங்கிறாங்க, இங்கே தான் வச்சுருக்காங்க. பெங்களூரு ஒசூரில் தான் இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். மாலை வந்து 300 சொல்கிறாங்க. அது 100 ரூபாயாங்க்கா. சம்பங்கி மாலை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், விலை கம்மியாக இருக்குது. இது 50 பாருங்கள், கலந்து வச்சுருக்காங்க பாருங்கள். இது 40. கனகாமரம்க்கா 50 40 எவ்வளோ மாலை வேணும்? 5 எடுத்துன்னு 200 பாருங்கள். 5 மூலை 200 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. பாருங்க அக்கா கடை. அக்கா கனகாமரம் எவ்வளோங்க்கா? 40 குண்டுமல்லிங்கக்கா 40. எல்லாமே 40 தான். மாலைங்கக்கா 350. இது 150. அதுங்கக்கா 150. இல்லை அது ரோஸு 150. பூ பாருங்க அழகாக இருக்குது. இங்கே சேலத்தில் இந்த மாதிரி பண்ணுறதில்ல. இது ஒசூர் பூ மார்க்கெட்டு. எவ்வளோக்கா பூவு? 40 ரூபா. இது கனகாமரங்க்கா 30. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஒசூர் பூ மார்க்கெட்டு கிட்ட தான் காய்கறி அக்கா வச்சுருக்காங்க பாருங்கள். ஒரு இதில் வந்து 1 கிலோ கேரட்டுக்கு மேலே வச்சுருக்காங்க, 20 ரூபா சொல்கிறாங்க பாருங்கள். எல்லாம் கவரில் தான் கட்டி வச்சுருக்குறாங்க. அக்கா நீங்கள் எந்த ஊருங்கக்கா? பாருங்கள் கட்டி வச்சுருக்குறாங்க. 20 ரூபாய் ஒரு கூறு கட்டி வச்சுருக்காங்க. எல்லாமே 20 ரூபா தான் வச்சுருக்காங்க. இந்த கூறு 20 தாங்க்கா. பீட்ரூட்டு ஒன்று 1.5 கிலோ இருக்கும் போல இருக்கு. பாருங்கள் 20 ரூபாய்க்கு எவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்கள். பாவக்காய் 20 ரூபா தான். கிலோ எவ்வளோங்க? கிலோ 300. இதுங்க 240. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வச்சுருக்காங்க பாருங்கள். ஒசூர் டவுன் பக்கத்தில் ஒசூர் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் பூக்கடை வச்சுருக்காங்க. பூ மார்க்கெட்டு. கிலோ 200. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இது கிலோ 200. கனகாமரம் பாருங்கள். கட்டு 20 ரூபாயா? 160. தக்காளி ரோஸு 160. இது கண்ணே 100. அந்த அது எவ்வளோங்க? எல்லாம் ஒரே விலை தான், சேம் ரேட்டு தான். பன்னீர் இலை வச்சுருக்காங்க. கிலோ 100 ரூபா. இது எவ்வளோண்ணா? 100 ரூபா சார். 130 ரூபா. கிலோ 100 ரூபா தான். 100 ரூபா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 2 மணிக்கே வந்திருக்கணும். எல்லாம் பூ எல்லாம் முடிஞ்சிருச்சு. எவ்வளோக்கண்ணா பன்னீர் இலை? கிலோ 30. பன்னீர் இலை. சாமந்தி இலை தானே? சாமந்தி இலை தான் ஃப்ரெண்ட்ஸ். கிலோ 30 ரூபாய்க்கு வச்சுருக்காங்க. இங்கெல்லாம் தக்காளி ரோஸ் எவ்வளோண்ணா? 50 ரூபா. கிலோ 50 தானா? தக்காளி ரோஸு 80. செண்டு எவ்வளோங்க? செண்டு 20 ரூபா 40 ரூபா. 20 ரூபா தானா? 20 அது 40. ஓ 40. காலையில் 80 ரூபா. எவ்வளோண்ணா ஒரு கட்டில் பூ இருக்குது? 20 பூ இருக்குது. 20 பூ இருக்குது. பரவாயில்ல. ஆனால் சேலத்தோட விலை கம்மியாக இருக்குது. சேலத்தில் கொஞ்சம் ரேட் அதிகம். நாங்கள் தான் பார்க்குறது. கட்டு 40. அது கட்டு 20 பூ வச்சுருக்காங்க. 80. சாமந்தி வந்து 100 ரூபா. 60. இது 100. இது 50. 30. கிலோ 30. 20. ஏன்னா இப்படி இருக்குது? எல்லாம் ரப்பர் சம்மந்தி அப்படிதான். என்னது? ரப்பர் சம்மந்தி. அப்படியா? பன்னீர் இலை 30 ரூபா. அது சாமந்தி இலையில தான் பன்னீர் இலைங்கிறீங்களா? இல்லை சாமந்தி இலைக்கு தான் பன்னீர் இலைன்னு சொல்கிறீங்களான்னு கேட்குறேன். பன்னீர் ரோஸ் இலை பன்னீர். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் பன்னீர் சாமந்தி. இப்போ தான் பார்க்குறேன். நம்ம ஊரில் இது இல்லை பாருங்கள். பன்னீர் சாமந்தின்றாங்க. ஆனால் அழகாக இருக்குது பாருங்கள்.
பன்னீர் சாமந்திங்களா பாருங்கள், சூப்பராக இருக்குது. பிளாஸ்டிக் இது என்ன சொன்னீங்க? ரப்பர் சாமான். ரப்பர் சாமந்தின்னு ஒரு பேர். ரப்பர் சாமந்தியா? நான் பன்னீர் சாமந்தி நினச்சிட்டு பாருங்கள். தம்பி வைங்க வரேன். 100 ரூபாய் அண்ணா வைங்க வரேன், ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வரேன். ரப்பர் சாமந்தி எவ்வளோ தம்பி? அண்ணா எவ்வளோண்ணா கனகாம்பரம்? ரப்பர் சாமந்தி எவ்வளோ? 20 ரூபாய். கிலோ 60 ரூபா, கிலோ 20 ரூபாய். கிலோ 40 தான். ரப்பர் சாமந்தி. பன்னீர் இலை வேறு, சாமந்தி இலை வேறு ஃப்ரெண்ட்ஸ். சேலத்தில் வந்து சாமந்தி இலை தான் பன்னீர் இலைனாங்க, ஆனால் அது கிடையாது. சாமந்தி இலை வேறு, பன்னீர் இலை வேறு. இது ஒசூர் பூ மார்க்கெட்டு. காலையில் வரணுமா ஃப்ரெண்ட்ஸ் 10 மணிக்கு, இது ஈவினிங் 6 மணிக்கு அப்புறம் இப்படி தான் இருக்கும் எல்லாம். 30. ரப்பர் சாமந்தி ரப்பர் சாமந்தி இது சேலத்தில் நான் பார்க்கல. 160. இதுக்கா? எவ்வளோக்கா மாறுது? எதுக்கா? இது மாறு என்ன எவ்வளோக்கா? 60 ரூபா. பாருங்க எவ்வளோ அடுத்து கட்டு. எவ்வளோக்கா? 50. மாலை அது 30 தான் முழம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அக்கா கடை. அது 100. இது 160. அது 100ங்களா? அங்கே பாருங்கள் அக்கா கடை தான். ஒசூர் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் தான் பூ மார்க்கெட் இருக்குது. அது எவ்வளோங்கக்கா? 60 ரூபா. இது என்னன்னு 100 ரூபா சொன்னீங்களா? 150 இது அதே வேலை தானா உங்களுதா? எவ்வளோக்கா அது? 50 தான். சன்னமல்லி குண்டுமல்லியில் எவ்வளோக்கா? போலாம் எல்லாமே 30 தான். ஆனால் சேலத்தோட விலை கம்மியாக தான் இருக்குது. சேலத்தில் ரேட் அதிகம். இதுங்கக்கா பரவாயில்ல. இந்த மாதிரி அங்கே வைக்க மாட்டாங்க, அதனால தான். பாருங்கள் இங்கே கட்டி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் எல்லாம் மார்க் கணக்கில் தான் கொடுக்குறாங்க. அந்த சேலத்தில் வந்து கிலோ கணக்கில் இங்கே பாரு கட்டி வச்சுருக்காங்க. பாருங்களேன் அழகாக கட்டி வச்சுருக்காங்க. விலை கம்மியாக இருக்குது. பாருங்கள் ஒசூர் பூ மார்க்கெட்டு பஸ் ஸ்டாண்டு பக்கம். ஓல்டு பஸ் ஸ்டாண்டாக்கா? ஒரு பஸ் ஸ்டாண்டு தான் இருக்குது இல்லை, பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில். போலாம் 40 30 ரூபா தான். அதுக்கு மேலே பூ விலை இல்லை, அவ்வளோதான் பூ விலை. எவ்வளவு? 50 ரூபாயாக்கா? குண்டுமல்லி 40. ஓகே ஓகே வரேன். எவ்வளோண்ணா? இதெல்லாம் பாரு 70 ரூபாய். சரி சரி. இது எவ்வளோண்ணா? 60 ரூபா தான். அழகாக கட்டி வச்சுருக்கீங்க. நான் அங்கே இந்த மாதிரி இல்லை, அதனால தான். அழகாக இருக்கு இல்லையா? எவ்வளோக்கா மாறு? இந்த ஒரு மாலை 60 ரூபா. பரவாயில்ல. நான் அங்கே ரேட் அதிகமாக இருக்குது. குண்டுமல்லி கூட அதிகமாக தான் இருக்குது, இங்கே கம்மியாக இருக்குது. இங்கே எவ்வளோங்க குண்டுமல்லி? குண்டுமல்லி வந்து இங்கே 30 ரூபா. 30 ரூபாயா? 30 தானே. 25. இது எவ்வளோங்கக்கா? இது மடம் 40 ரூபா. மாறு இது 60? அக்கா மாறு 60 ரூபாய்க்கா? 60? பாருங்கள் எவ்வளோ அழகாக கட்டி வச்சுருக்காங்க. பாருங்கள் அழகாக இருக்கு பாருங்கள். கட்டி வச்சு மாறு 60 ரூபாய் கட்டி வச்சுருக்காங்க. பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் அது எடுத்துக்கலாம். வெள்ளை சம்மந்தி பாருங்கள் எப்படி கட்டி வச்சுருக்காங்க. பாருங்கள் ஒசூர் பூ மார்க்கெட். மாறு எவ்வளோக்கா? மாறு பாருங்கள் எப்படி கட்டி வச்சுருக்காங்க. பாருங்கள் ஒசூர் பூ மார்க்கெட்டு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஏழைக்கு வச்சுருக்காங்க. ஒசூர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் தான், பூக்கடை பக்கத்தில் தான். கிலோ 100 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. பாருங்கள்